ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஒரு சூப்பரான சீரிஸ தான் பார்க்க போறோம். இதோடைய பேரு லா பிரியா. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரண்டான ஸ்டோரி. இதுல 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டைம் டிராவல் பண்ணி போனா எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ட தான் இந்த சீரிஸ்ல சொல்லியிருப்பாங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போறது சீசன் 1 அண்ட் எபிசோட் 1 ஓடைய ஸ்டோரி தான். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல் மூவி வாய்ஸர். நீங்க இப்போ தான் இந்த சேனல புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எபிசோட் 1 ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு ஃபேமிலி கார்ல வர்றத காமிக்கிறாங்க. அந்த ஃபேமிலியில இவங்க தான் அம்மா ஈவ். இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தன் பேரு ஜோஸு, இன்னொருத்தன் பேரு இசி. ஸோ இசிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கால் கிடையாது. ஆர்ட்டிஃபிஷியல் கால் தான் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஜோஸ் வந்து அவனோட அசைன்மென்ட்டுக்காக அவனோட தங்கச்சியோட கால பத்தி கேட்டுட்டு வந்துட்டுருக்கான். அந்த சமயம் அவங்க அப்பாவ பத்தின டாக் வருது. இசி வந்து இந்த மாரி நம்ம ஏன் அப்பாவ இங்கே கூப்பிட்டு வரக்கூடாது? அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஜோஸ் வந்து ரொம்பவே கோவப்படுறான். அதெல்லாம் கிடையாது. ஏன் நீ அந்த பேச்சு எடுக்கிற? அப்படின்னு மாரி சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா இந்த பேச்ச விட்டுருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இப்படி நடக்கும்போது இன்னொரு சமயம் நாய் வந்து குலைக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ரோட்ல சின்னதா ஒரு கிராக் வருது. அந்த கிராக்க போக போக பெருசாகி ஒரு மிகப்பெரிய குழியே வந்து உருவாகுது. மேல இருக்கிற எல்லாமே அந்த குழிக்குள்ள போயிட்டே இருக்குது. ஸோ இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம கார ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துல கார்ல இருந்து இறக்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடம் ஃபுல்லா இடிஞ்சு கீழ விழுந்துட்டு இருக்கு. அந்த நேரம் நம்ம ஜோஸ் இருக்கான்ல, அவன் ஒரு பொண்ண காப்பாத்த போய் அவன் அந்த இடத்துல மாட்டிக்கிறான். கீழ விழுந்துடுறான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவும் அவன காப்பாத்தலான்னு போறாங்க. அந்த நேரம் அவன் அந்த குழிக்குள்ள விழுந்துடுறான். சரி, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா நமக்கு ஆபத்துன்னு அவங்களும் ஓடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கடைசியா அவங்க விழுக போகும்போது நம்ம இசி இருக்கால்ல, அவ வந்து கைய புடிச்சு அவங்க அம்மாவ தூக்குறா. ஆனா தூக்க முடியல அவளால. அப்போ அவங்க அம்மா, "இங்க பாரு இசி, நீ என்ன விட்டுட்டு நீ ஓடிப்போ. நீ தப்பிச்சிரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு அவ, "நான் போமாட்டேன் உங்கள விட்டு" அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு அவங்க டக்குனு அவங்களோட கைய எடுத்துட்டு கீழ விழுந்துடுறாங்க. மனசு கேட்காம அங்கருந்து ஓடிர்றா. அப்படியே கட் பண்ணா, இங்க கேவின் அப்படின்றவர காட்டுறாங்க. இவரு தாங்க இவங்களுடைய அப்பா. இவர் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்டரியா இருந்திருப்பாரு. எக்ஸ் ஏர் ஃபோர்ஸ்ல வேலை பார்த்திருப்பாரு. ஸோ ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மெடிக்கல் கண்டிஷன்னால இவர வந்து வேலைய விட்டு தூக்கியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இவருமே இவங்க ஃபேமிலிய விட்டு பிரிஞ்சு போயிருப்பாரு. பட் இப்போ வந்து மறுபடியும் எனக்கு வேலை குடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்காக போயிருப்பாரு. அங்க வந்து நியூஸ்ல இந்த மாரி ஒரு சிங்க் ஹோல் உருவாகியிருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நியூஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அத போய் பார்த்த பிறகு தான் அவர் வந்து ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சா அவர் பொண்ணு தான் அட்டெண்ட் பண்றாங்க. இந்த மாரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாரி அவங்க அழுகுறாங்க. அதுக்கு அவர் கேவின் வந்து, "நீ எதுவும் கவலைப்படாத. நான் அங்க தான் வந்துட்டுருக்கேன். பதட்டப்படாம இரு" அப்படின்ற மாரி சொல்றாரு. இப்போ அந்த இடத்துக்கு போனா, அங்க வந்து நம்ம இசி வந்து அடிபட்டுருக்கு போல. ஸோ அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போன நம்ம கேவினும் இசியும் வந்து போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம இசி சொல்றா, "இந்த மாரி நான் தான் அவங்கள தவற விட்டுட்டேன். நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கணும். என்னால தான் அவங்க வந்து கீழ விழுந்துட்டாங்க" அப்படின்னு மாரி சொல்றா. அதுக்கு அவர் வந்து, "இது ஒண்ணும் உன்னோட தப்பு கிடையாது. நம்ம பார்த்துக்கலாம். எல்லாம் சரியாயிடும்" அப்படின்னு மாரி சொல்றாரு. அப்போ டக்குன்னு அந்த குழிக்குள்ள இருந்து பெரிய பறவைங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. எல்லாருக்குமே ஆச்சரியம். என்னடா இது, பூமிக்கு அடியில இருந்து பறவைங்கள்லாம் வருது அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய வெளிச்சமா ஒண்ணு காட்டுறாங்க. அந்த வெளிச்சத்துல இருந்து பார்த்தா நம்ம ஈவ் எந்திரிக்கிறாங்க. ஸோ ஈவ் வந்து இன்னும் சாகல. அவங்க வேற ஒரு இடத்துல விழுந்திருக்காங்க. அவங்களோட மொபைல் ஃபோன்ல எந்த டவருமே காட்டல. சரி, வேற யாராவது இருக்காங்களான்னு சொல்லி போறாங்க. அவங்களோட ரிங் கீழ விழுந்தது கூட பார்க்காம அங்கருந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆளு மேல இருந்து கீழ விழுந்தவரு அங்க மரத்துல எதையோ பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காரு. இவங்க போய் அவங்க கிட்ட கேட்க, அப்போ அவரு வேற யாரோ வந்துட்டாங்க போலன்ட்டு கன் எடுத்து நீட்டுறாரு. "சாரி மேம், நான் வேற யாரோ நெனச்சுட்டேன்" அப்படின்னு மாரி சொல்றாரு. "சரி, உங்களுக்கு நம்ம எங்க இருக்கோம்னு தெரியுமா?" அப்படின்ற மாரி நம்ம ஈவ் கேட்கறாங்க. அதுக்கு அவரு, "எனக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்ற மாரி கேட்க, இப்போ யாருக்குமே தெரியல. அப்போ பக்கத்துல ஒரு புகை மூட்டம் வந்துட்டுருக்கு. ஸோ அத பார்த்துட்டு ஈவ் அங்க போறாங்க. ஈவ் பின்னாடியே அவரும் வந்து போறாரு. அங்க போனா, இங்க குழிக்குள்ள விழுந்தாங்கல்ல, அந்த மக்கள் எல்லாருமே இங்க தான் இருக்காங்க. ஸோ பேசிக்கா அந்த பூமிக்கு அடியில போனவங்க எல்லாருமே வேற ஏதோ ஒரு இடத்துக்கு விழுந்திருக்காங்க. அது என்ன இடம்ன்றது இன்னும் தெரியல. அங்க வந்து சர்வைவர்ஸ்லாம் இருக்காங்க. ஈவ் அவங்களுடைய பையன தான் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க பையனும் அங்க வந்துடுறான். ஸோ நம்ம ஜோஸ் கூட ரெய்டின்னு சொல்லி ஒரு பொண்ணும் இருக்கா. அவளும் இங்க தான் வந்து சர்வைவ் ஆயிருக்கா. ஸோ அவளும் இந்த மாரி ஈவ் கிட்ட வந்துட்டு, "சரி விடுங்க, என்ன பண்றது?" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்கருந்து ஒருத்தன் கண்டபடி சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவன்ட்ட போய், "உனக்கு ஏதாவது தெரியுமான்னு?" கேட்டா, அவன் இன்னும் சிரிக்கிறான். அவனுக்கு எதுவுமே தெரியல. அப்போ அங்க வந்து ரெய்லியோட அப்பா. அவரு வந்து ஒரு போலீஸ் போல. ஸோ அவர் அங்க வந்துட்டு, "இங்க பாருங்க, நம்ம வந்துட்டோம். ஆனா இதுக்கப்புறம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு நமக்கு தங்குறதுக்கு ஒரு இடமும் வேணும். சாப்பிடுறதுக்கு சாப்பாடு முக்கியமா வேணும். இருட்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பாடு கிடைக்காது. ஸோ நம்ம எங்கெங்கலாம் சாப்பாடு கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே கேதர் பண்ணி ஒரு இடத்துல வைங்க. அது எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்" அப்படின்னு மாரி சொல்றாரு.
அண்ட் இந்த ஆள் இருக்கார்ல, இவரு வந்து மேல அந்த லைட்ட காமிச்சு, "இங்க பாருங்க இந்த லைட்ட தானே நீங்க பார்த்தீங்க விழும்போது. இந்த லைட் வழியா தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஸோ, அதனால இது ஒரு வித்தியாசமான இடமா இருக்கு. இது என்ன இடம்ன்றது இன்னும் தெரியல." அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ரெய்லியும் அந்த ஜாக்கெட் போட்ட அந்த பையனும் வந்து சாப்பாடு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி கார்லலாம் தேடிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஒரு கார்ல ஹெரோயின் இருக்கிறத பார்த்துடுறாங்க. சரி இது நம்ம பார்த்த மாரியே காட்டிக்க வேணாம் அப்படின்ற மாரி பேசிட்டு அங்கேருந்து போக, ஜோஸ் டாய்லெட் போறதுக்காக காட்டுக்கு போயிருக்கான் போல. ஸோ, அவன் எங்கேயோ பார்த்துட்டு கத்துறான். அத பார்த்துட்டு அவங்க அம்மா ஈவும் அங்க போறாங்க. அங்க ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு சாப்பாட ஒளிச்சு வச்சிருக்காங்க போல. ஸோ அத வந்து இவன் பார்த்துட்டான். "எப்படி நீங்க இப்படி பண்ணலாம்? அங்க நெறைய பேர் இருக்காங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வேணாமா?" அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு ஈவு அங்க போயிட்டு அந்த பாக்ஸ எடுத்து பார்க்குறாங்க. அதுல நெறைய புரோட்டீன் பார்லாம் இருக்கு. "சரி ஓகே. இந்த 2 நீங்க எடுத்துக்கோங்க. மீதி எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடுறதுக்கு வச்சுக்கலாம்." அப்படின்னு மாரி சொல்ல, அதுக்கு அவங்க, "இங்க பாருங்க. இது என்னோடது." அப்படின்னு சொல்லிட்டு, "அந்த 2 நீங்களே வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ என்ட்ட குடுங்கன்னு" சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ காட்டுக்குள்ள இருந்து ஈவும், ஜோஸும் அங்க ஒரு கருப்பு கலர்ல வுல்ஃப் வரத பார்க்குறாங்க. அது இவங்க பின்னாடி தொரத்திக்கிட்டே வருது. இவங்களும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ இங்க ஜாக்கெட் போட்ட பையன் இருக்கான்ல, அவன் காருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அதான் நம்ம ரெய்லி இருக்கால்ல, அவ வெளிய மாட்டிக்கிட்டா. அவன் வந்து கதவ திறக்க சொல்றா. ஆனா இவன் திறக்கவே மாட்றான். அந்த வுல்ஃபும் வந்து பக்கத்துல வந்துருச்சு. சரின்ட்டு இவ காருக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்போ இந்த பக்கம் நம்ம ரெய்லியோட அப்பா வந்து கார்ல இருந்து ஹார்ன் அடிச்சு கூப்பிடுறாரு. "இங்க வா நம்ம தப்பிச்சிடலாம்ன்னு" சொல்லி. இன்னொரு ஃபேமிலி அங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் வுல்ஃப் அவங்கள வரும்போது, அங்க இருந்து ஒரு ஆளு அந்த வுல்ஃப தாக்கிட்டு அவங்களோட பொண்ணையும், ஒய்ஃபையும் வந்து இந்த பக்கம் போக வச்சுடுறாங்க. ஆனா அந்த வுல்ஃப் அவர அடிச்சு கொன்னுடுது. இப்போ இந்த பக்கம் ஓடி வந்துட்டு இருந்தாங்கல்ல ஈவும், ஜோஸும். இப்போ அந்த பின்னாடி வந்த வுல்ஃப் நம்ம ஜோஸ கடிச்சிடுது. அந்த சமயம் நம்ம ஈவியும் கடிக்க போக, அந்த நேரம் பின்னாடி இருந்து வந்த அந்த ஆளு கன்ன வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜோஸுக்கு பலமா அடிபட்டுருக்கு. சரின்ட்டு அந்த மிலிட்டரி மேன் இருக்காருல்ல, நம்ம ரெய்லியோட அப்பா. அவரு வந்து ஜோஸ ஒரு பஸ்ஸுக்குள்ள கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் இதெல்லாம் தெரியும் போல. அவரும் டாக்டரா வேலை பார்த்துருக்காரு. ஸோ, அதனால அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் மேல அதான் நம்ம எர்த்ல வந்து என்ன நடக்குதுன்னா, அங்க வந்து அந்த பிரசிடென்ட் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி அங்க மக்கள் எல்லாமே விழுந்துட்டாங்க. இவ்ளோ பெரிய குழி வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரா தான் இருக்கும். ஸோ, இதுக்குள்ள விழுந்த யாருமே பொழச்சிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அத பார்த்த நம்ம கேவினும், இசேவும் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்போ நம்ம கேவினுக்கு ஏதோ ஒரு விஷன் வருதுங்க. நம்ம ஈவும், ஜோஸும் இருக்கிறத அவர் வந்து பார்க்குறாரு. ஸோ, அப்போ அத வந்து அவங்க பொண்ணுகிட்ட சொல்றாரு. "அவன் சொல்றது பைத்தியத்தனமா இருக்கலாம். உன்னோட அம்மாவும், ஜோஸும் உயிரோட இருக்கிற மாரி நான் பார்த்துட்டுருக்கேன். ஸோ, ஒருவேள அவங்க இன்னும் சாகாம இருக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு அவ, "இங்க பாருங்கப்பா, நீங்க இந்த மாரி விஷன்ஸ்லாம் வருது அப்படின்றதுக்காக தான் அம்மா உங்கள விட்டுட்டு தனியா எங்கள இங்க கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா நீங்க மறுபடியும் இப்படிலாம் சொல்லாதீங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ இந்த சமயம் அந்த பிரசிடென்ட் ஆஃபீசர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க உள்ள வந்துட்டு அந்த குழிக்குள்ள ஒரு ட்ரோன் அனுப்புறாங்க. ஸோ ட்ரோன் அனுப்பி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போகும்போது, கரெக்ட்டா அந்த கிரீன் கலர்ல லைட் இருக்குல்ல, ஸோ அதுவரைக்கும் அந்த ட்ரோன் வந்து கரெக்ட்டா கேப்சர் பண்ணுது. ஆனா அதுக்குள்ள போன உடனே அந்த இது எல்லாமே கட் ஆயிடுது. சிக்னல் எல்லாமே. ஸோ அவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. அப்படியே அந்த சீன் கட் ஆக, இந்த பக்கம் அந்த பூமிக்கு அடியில வந்து நம்ம ஜோஸுக்கு பேண்டேட்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்கல்ல. இப்போ வெளிய வந்துட்டு நம்ம ஈவ் கிட்ட, "இங்க பாருங்க, இன்னும் எவ்வளோ நேரம் அவன் உயிரோட இருப்பான்னு தெரியாது. அவனுக்கு வந்து ஒரு ஆன்டிடயோட் நம்ம போட்டே ஆகணும். அது வந்து கண்டிப்பா டாக்டர்ஸ் கிட்ட தான் இருக்கும். நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்காது." அப்படிங்கிற மாரி சொன்னேன். அதுக்கு ஈவ் வந்து, "நான் விழும்போது ஒரு ஆம்புலன்ஸும் நம்ம கூட சேர்ந்து விழுந்தத பார்த்தேன். ஸோ அதுக்குள்ள இருக்கும்ல நீங்க சொல்றது." அப்படின்ற மாரி சொல்ல, "ஆமா இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்தில இருட்டிரும். நம்ம எப்படி போய் தேடுறது?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு ஈவ் வந்து, "என் பையனோட உயிர் தான் முக்கியம். நான் போய் தேடி கொண்டு வரேன்." அப்படின்னு மாரி சொல்ல, அதுக்கு அவரு வந்து, "இங்க பாருங்க உங்களுக்கு எத எடுக்கணும்னே தெரியாது. நானும் உங்க கூட வரேன்னு" சொல்லிட்டு அவரும் வந்து வராரு. அப்ப ஈவ் ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு அவங்க பையன்கிட்ட போயிட்டு, "இங்க பாரு, நான் கொஞ்ச நேரம் வெளிய போயிட்டு வந்துடுறேன். நீ கவலைப்படாத. நீ இங்கேயே இரு." அப்படின்னு மாரி சொல்றாங்க. அப்போ நம்ம மிலிட்டரி மேனோட பொண்ணு ரெய்லி இருக்கால்ல, அவள வந்து நம்ம ஜோஸ் கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு, அவரும் நம்ம ஈவும் வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ காட்டுப்பகுதியில போயிட்டு இருக்கும்போது, அந்த ஒருத்தன் கன் வச்சுட்டு ஒருத்தர் இருந்தார்ல, அவரு வந்து அவரே சுட்டுக்க போனாரு. அப்போ இவங்க பார்த்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்க தான் என்னோட பையனோட உயிர வேற காப்பாத்தியிருக்கீங்க. நீங்க நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவரும் வந்து மனசு மாறுறாரு. இப்போ வந்து அந்த ஆம்புலன்ஸ பார்த்தீங்களா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, அவர் வந்து, "ஆமா, நான் விழுந்த இடத்து பக்கத்துல ஆம்புலன்ஸ் இருந்துச்சு. ஆனா சரியா அந்த இடம் என்னன்றதே தெரியல. ஆனா நான் உங்கள கூட்டு போறேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. சரின்னு இப்போ இவங்க 3 பேருமே அந்த ஆம்புலன்ஸ தேடி போறாங்க. இப்போ இங்க வெளிய பார்த்தீங்கன்னா, நம்ம கேவின் இருக்கார்ல, அப்போ வந்து அவருக்கு அந்த விஷன்ல ஒரு ட்ரோனையும் பார்த்துருப்பாரு. இவங்க கீழ விட்டாங்கல்ல, அந்த ட்ரோனுடைய நம்பர் கூட இவருக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஏன்னா, அவரோட விஷன்ஸ்ல கீழ என்ன நடக்குதோ, அது எல்லாமே இவரோட மைண்ட்ல வந்துட்டு போகுது. ஸோ, அத வந்து அந்த பிரசிடென்ட் கிட்ட கத்தி சொல்றாரு. இந்த மாரி நீங்க ஒரு ட்ரோன் அனுப்புனது எனக்கு தெரியும்.
அந்த நம்பர கூட அப்படியே சொல்றாரு. அத பார்த்துட்டு அவங்க ஆச்சரியமா, "உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்?" அப்படின்னு மாரி கேட்க, அதுக்கு அவர் வந்து, "அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. பட் உள்ள இருக்கவங்க உயிரோட தான் இருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்ல, அதுக்கு அவங்க, "இங்க பாருங்க, உள்ள அவ்வளோ பெரிய குழி. அதுக்குள்ள விழுந்து யாருமே உயிர் பிழைக்க முடியாது. நீங்க எப்படி இப்படிலாம் சொல்றீங்க? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு" சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருந்தாங்க. இப்போ சரி நம்ம கேவினும், இசையும் வந்து வீட்டுக்கு வராங்க. அங்க இசையோட ஆன்டி ஜெசிகான்றவங்களும் அங்க இருக்காங்க. நம்ம கேவின் வந்துட்டு எதையோ வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம இசை வந்து "என்னப்பா தேடுறீங்க?" அப்படின்னு மாரி கேட்க, "இங்க இந்த மாரி என்னோட விஷன்ல ஒரு கல்ல பார்த்தேன். அந்த கல்லு வந்து நாங்க ஃபோட்டோ எடுத்தோம். நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்போம். அந்த ஃபோட்டோலயும் அந்த கல்லு இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ எங்க இருக்குன்னு நான் தேடிட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "இங்க பாருங்கப்பா, அவங்க இறந்துட்டாங்க. அதுதான் உண்மை. நீங்க இப்படிலாம் தேடாதீங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு." அப்படின்னு மாரி சொல்ல, அவர் வந்து கேட்க மாட்றாரு. அங்க இருக்க ஒரு ஃபோட்டோவையும் எடுத்து பார்க்குறாரு. அதுல வந்து அந்த கல்லு இருக்கு. அவரோட விஷன்ல வந்து அதே கல்லு அந்த ஃபோட்டோல இருக்கு. சரின்ட்டு அந்த இடத்துக்கு அவரு அங்கருந்து கிளம்புறாரு. இப்போ இந்த பக்கம் இவங்க ஆம்புலன்ஸ் தேடி போயிட்டு இருந்தாங்கல்ல. அவங்க பேசிட்டே போயிட்டுருக்காங்க. அவரு இந்த மாரி நம்ம ஈவ் கிட்ட "உங்க பேர் என்ன? நீங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு மாரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இவரும் வந்து "என்னோட பேரு டையி. நானும் ஒரு டாக்டரா தான் இருந்தேன்." அப்படின்னு மாரி சொல்லிட்டுருக்காரு. இப்போ இந்த பக்கம் அந்த பஸ்ஸுக்குள்ள ஜோஸ் இருக்கான்ல, அவனுக்கு ரொம்பவே குளிர ஆரம்பிக்குது. ரெய்லி வந்து அவளோட ஜாக்கெட்ட அவனுக்கு போத்தி விடுறா. அப்படியே சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம கேவினு அந்த கல்ல தேடி போயிருப்பார்ல. ஸோ அந்த இடத்துல தோண்டிட்டு இருக்காரு. அப்போ நம்ம கேவின தேடி அவரோட பொண்ணும், ஜெசிகாவும் அங்க வந்துடுறாங்க. இந்த மாரி "அப்பா என்னப்பா இங்க பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு அவரு இந்த இடத்த தான் நான் உங்க அம்மாவும், ஜோஸும் இருக்கிற மாரி விஷன் பார்த்தேன். ஸோ இங்க தோண்டி பார்த்தா எதாவது கிடைக்கும்ல அப்படின்னு மாரி சொல்றாங்க. அதுக்கு அவங்க நீங்க உடனே இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு வராங்க. ஆனா ஆச்சரியமான ஒரு விஷயத்த அவரு கண்டுபிடிக்கிறாரு. கீழ ஈவ் அவங்களோட வெட்டிங் ரிங்க வந்து கீழ விட்டுருப்பாங்கல்ல. அந்த ரிங்கு இங்க கிடைச்சிருக்கு. அத எடுத்துட்டு இங்க பாரு நான் சொன்னத இப்பயாவது நம்புறியா? உங்க அம்மாவோட ரிங் இங்க இருக்கு. உங்க அம்மா விழும்போது கையில ரிங் போட்டிருந்தாங்களா இல்லையா? அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவ ஆமா போட்டிருந்தாங்க அப்படின்ற மாரி சொல்றான். அப்போ அவளுக்கும் வந்து ஆச்சரியமாயிடுது. உங்க அம்மாவையும், ஜோஸையும் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆவேன் அப்படின்ற மாரி கேவின் சொல்றாரு. அப்படியே அடுத்த ஷாட்ல இங்க பஸ்ஸுக்குள்ள நம்ம ரெய்லி இருந்தான்ல, அங்க வந்து அந்த ஜாக்கெட் போட்ட அந்த பையன் வரான். அவனோட பேரு ஸ்காட்டு. ஸோ அவன் அங்க வந்துட்டு இந்த மாரி மன்னிப்பு கேட்குறான். ஏன்னா அந்த வுல்ஃப் வரும்போது இவன் கதவ திறக்காம உள்ள உட்காந்துருப்பான். அதனால நான் அந்த நேரத்துல என்ன பண்ணேன்னு தெரியாம பயத்துல இப்படி பட்டேன். என்ன மன்னிச்சுடு அப்படின்னு மாரி சொல்ல, சரி இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாரி கேட்க, இந்த மாரி என்கிட்ட ப்ளூடூத் இருக்கு. இத வச்சு நீ பாட்டு கேட்டுக்கோ ஏர்பாட்ஸ போட்டு அப்படின்னு மாரி சொல்றான். நான் உனக்கு பதிலா ஜோஸ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போய் உட்காந்துக்கிறான். இப்போ ஒரு போலீஸ் லேடி இருந்தாங்கல்ல, ஒரு லைட் ஃபயர் எடுத்து அத ஃபயர் பண்றாங்க மேல. ஸோ அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ள ஒரு வயசான ஒரு ஆளு நிக்கிற மாரி காட்டுறாங்க. அவரு யாருன்றதே தெரியல. அப்படியே கட் பண்ணா, இங்க அந்த பிரசிடென்ட் அந்த டீம் இருக்காங்கல்ல ஆஃபீசர்ஸ். இவங்க வந்து அங்க இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குழிக்குள்ள இருந்து வந்த பறவைங்கள்லாம் அழிஞ்சு போயே பல்லாயிரம் வருஷங்கள் ஆச்சு. ஆனா, இப்போ எப்படி அது வரதுக்கு சாத்தியமா இருக்கும்? அப்படின்ற மாரி ஆச்சரியத்துல பார்த்துட்டுருக்காங்க. ஸோ இங்க ஆம்புலன்ஸ் தேடி போனவங்க ஒரு வழியா ஆம்புலன்ஸையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற ஆன்டிடோட்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது, அங்க ஒரு பெரிய புலி வந்திருக்குங்க. அத பார்க்கறது பயங்கரமா இருக்கு. ஸோ அது அவங்கள தாக்க வருது. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அண்ட் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த சீரிஸ தொடர்ந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எனக்கு தேவை. ஸோ அது இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.